எப்படி விவசாய போராட்டத்துல உயிர் பலி கொடுத்து இந்த நாட்டை ஒரு அராஜகத்திலையும் ஒரு மிக மோசமான வன்முறையிலையும் ஈடுபட வைக்கணும்னு பார்த்தாங்க. அதே மாதிரி இப்ப இந்த ஜந்தர் மந்தர்ல சில உயிர் பலிகளை செல்ஃப் இமோலேஷன், தனக்குத்தானே தீயிட்டு உயிரை மாய்த்து கொள்வது, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுக்க இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோல பார்த்தோம். இதை விட இன்னும் மிக ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. அதுவும் உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக பாரத பிரதமர் மோடிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி வரும். சார், உளவுத்துறை ரிப்போர்ட் பாரத பிரதமருக்கு தானே கொடுத்தாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கணும். இது எப்படிங்கன்னாக்கங்க, சில செய்திகள் முதல்ல சீக்கிரட்டா இருக்கும். அதுக்கு அப்புறமா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த பிறகு எதனால செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாக தெரிஞ்சுதான். எனக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்கு முன்னாடியே எனக்கு தெரியாது. அவர் செஞ்சதுக்கு அப்புறமா நியூஸ் எல்லாம் படிச்சு அங்க இருக்கக்கூடிய சிலதை இந்த ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி வரும் அப்படின்னா, இந்த தேச நலனுக்காக அப்படின்னும் போது ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது, அதனாலதான் அப்படின்னு நம்ம கொஞ்சம், ஏன்னா முன் நிகழ்வுகள் இருக்கு. விவசாய போராட்டத்தின் போது நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உளவுத்துறை நேரம் உங்களுக்கு தான் சொன்னாங்களா? ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர், ஏன்னா நிறைய பேர் நல்ல பதிவு போடுவாங்க, சில பேர் இந்த மாதிரி பதிவெல்லாம் போடுவாங்க. அதுக்காக தன்னிலை விளக்கமாக இதை சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட. என்ன ஆச்சு சோனம் வாங்சுக்? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சில திட்டங்களை தீட்டியிருந்தாங்க. சோனம் வாங்சுக்கினுடைய உயிர் ஒருவேளை உண்ணாவிரதத்தினால ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதை எப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரமாக உண்டு செய்து நாடு முழு தழுவிய ஒரு போராட்டமாக முன்னெடுத்து வன்முறையில் ஈடுபட்டு இந்த ஆட்சியை கவுக்கணும். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, நான் பலமுறை சொன்ன மாதிரி, வசனம் டைரக்ஷன். அமெரிக்கா, டீப் ஸ்டேட்டு, சிஐஏ, சைனா, அப்புறம் உளவுத்துறை, பாகிஸ்தான், இவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான். அதை தவிர இங்கே இருக்கிற கைக்கூலிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தகவல் பரிமாற்றங்கள்லாம் எல்லாம் மொபைல் மூலமாக வந்திருக்கு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த முறை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாம வேறு ஒரு முறையில தகவல் பரிமாற்றம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஐடி கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அதை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த முன்னாடி ட்விட்டர்னு இருந்தது இல்லைங்களா, இப்ப எக்ஸ் தளம், அந்த ட்விட்டர்னுடைய தலைவராக இருந்த டோர்சே அப்படிங்கிறவர், அவர் இப்ப ஒரு புது மாதிரியான சமூக வலைதளம் ஒன்று உருவாக்கி இருக்காரு. அதுல உங்களுக்கு இன்டர்நெட் வேணாம், ப்ளூடூத் படி நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்வாங்க, என்எஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 200 மீட்டர் இல்லை 500 மீட்டர், கொஞ்சம் பவர்ஃபுல் உங்ககிட்ட டிவைஸ் இருந்துச்சுன்னா அது மூலமா 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் கூட நீங்க கம்யூனிகேஷன் அதன் மூலமாக செஞ்சிருக்காங்க. இப்ப அது எப்படி அப்படின்னா, இன்டர்காம் மாதிரி, கீழே செக்யூரிட்டி இருக்காங்க, அங்க இருந்து மேல இருக்கிற மாடியில் இருக்கிறவங்களுக்கு உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கன்னா அதை அரசாங்கத்தால ட்ரேஸ் பண்ண முடியாது. அது இன்டர்னல் கம்யூனிகேஷன். இன்டர்நெட் மூலமா இருந்துச்சுன்னா நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலமாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க உடனே கேட்கலாம், சார் பின்ன எப்படி வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, அதை ட்ராக் பண்ண முடியும், ஏன்னா வாட்ஸ்அப் இன்டர்நெட்டோட கனெக்டட். அதே மாதிரி மொபைல்ல பேசுவாங்க இல்லையா, கான்வர்சேஷன், அதை ட்ரேஸ் பண்ண முடியும். அதை ட்ரேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் கிடைச்சிருக்கு உளவுத்துறை. என்ன மாதிரி அதிர்ச்சியான தகவல்னா, சோனம் வாங்சுக்க தொடர்ந்து உண்ணாவிரதத்துல அமர வைக்கணும், அவருக்கு உணவு கொடுக்க கூடாது, மருத்துவ உதவி கிடைக்க கூடாது, மருத்துவ உதவி கிடைக்கிறதாக இருந்தா அதை தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி வந்துட்டா அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா உடனே உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அராஜகத்துல நிறுத்தப்பட்டு அட்டூழியங்கள் நடத்தப்பட்டு ஒரு மாதிரி இந்திய நாட்டையே வன்முறையில கொண்டு போய் தள்ளிடணும், இந்த ஆட்சியை கவுக்கணும். இதுதான் பிளான். இந்த கால் ரெக்கார்ட்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜ், இதெல்லாத்தையும் ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. சாதாரண போராட்டக்காரர்கள், பொதுமக்கள், அவங்களுக்குலாம் இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் படி இந்த பிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ப்ளூடூத் ஆன்ல வச்சிருக்கங்க, கூகுள் மேப் பாருங்க, டைரக்ஷன் கொடுங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. பட் இந்த தகவல்கள் வந்துருச்சு, இதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க.
இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது தெரிஞ்ச உடனே மத்திய அரசு உடனடியாக ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தாங்க. என்னன்னா, சோனம் வாங்சக்குடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது காப்பாற்றணும். என்னானாலும் சரி, எப்படியாவது அவரை காப்பாற்றணும். அதுக்குள்ள அவருக்கு வந்து 25 நாள் அவர் உண்ணாவிரதத்தில் இருந்து ஆயிடுச்சு. அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மணி நேரம் வந்தாங்க. மஃப்டி, அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் உளவுத்துறை மற்றும் டெல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க. ஒரு 7-8 பேர். வேன்லாம் வந்துச்சு ரெடியாக. ஆம்புலன்ஸும் வந்தது. ஒரு வெள்ளை துணியால் அவரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. ஒரு திரை மாதிரி போட்டு அப்படியே அவரை குண்டுகட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 3 மணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர்கள்லாம் இருக்காங்க, அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், இந்த கூட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த லட்சணத்தில் அந்த அபிஜித் தீப்கே வந்து, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தூங்கிட்டு வந்துடுறேன், சாயங்காலம் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன், இந்த மாதிரி ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் பதிவுலாம் போட்டிருக்காரு. கேவலமான பதிவு. அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள்லாம் அங்கே கீழே ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பதிவு போட்டிருக்கு. எனக்கு ஒரு 4 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படின்னு பதிவு போட்டிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் சோனம் வாங்சக்கை கூட்டிட்டு போய் அவருக்கு மருத்துவ உதவிலாம் கொடுத்து அவர் முதல்ல தடுத்திருக்காரு. நான் வரமாட்டேன், நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கேன், நான் வந்து உயிரை கொடுப்பேன் அப்படி இப்படிலாம் ஏதோ பேசியிருக்காரு அவர். அவரும் ஒன்றும் ஒத்துழைப்பு தரல. அதுக்கப்புறம் அவரை குண்டுகட்டா தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு சலைன் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அவர் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே அவர்கிட்ட வந்து இந்த தகவல்களை சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாம் சோனம் வாங்சக் கிட்ட சொல்லிட்டு, இதை பாருங்க, உங்களுடைய யாருக்கு நீங்க ரொம்ப ஆதரவா இருக்கக்கூடிய அந்த சிஜேபி இருக்கு இல்லைங்களா, அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உற்று கவனிச்சிங்கன்னா, பிஜேபியினுடைய ஓசை நயத்தோடு அது பொருந்துற மாதிரி வேண்டுமென்றே அமைக்கப்பட்டது. அது காக்ரோச்சுங்கிற வேர்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் செய்யாத ஒரு தவறுக்கு அவர் மேல பழி சுமத்தி அந்த பேரை வச்சுட்டாங்க. சிஜேபின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பிஜேபிக்கு பக்கத்தில் வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கிட்ட சொன்னபோது அவர் முதல்ல வந்து, இதை பாருங்க, இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க, உங்களோட உசுருக்கு ஆபத்து, அதனால தான் நாங்கள் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் முடியாதுன்ட்டார். நம்பல. அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதை வந்து, அதாவது போராட்டத்தை நிறுத்துறதுக்காக அரசாங்கம் தகுடுத்தம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி முதல்ல நினைச்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி இன்னொரு செய்தி இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீங்க ஒன்று செய்யுங்க, இந்த அபிஜித் தீப்கேக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேசுங்க. இப்போ அவங்க வந்து ஹோட்டலில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, அவரை நீங்கள் இந்த குரலை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், நீங்கள் பேசும்போது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறோம், அதையும் நாங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதையும் சைமல்டேனியஸாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம், நீங்கள் குரலை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, எது உண்மைன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு. அந்த மாதிரி அவரை பேச வச்சிருக்காங்க. அப்போ பேச வச்ச போது அந்த அபிஜித் தீப்கே மற்ற தலைவர்களாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நீங்க முதல்ல வந்து சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல், அது அரசு ஆஸ்பத்திரி, அங்கேருந்து நீங்க வெளியில வந்துருங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லுங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம், நாங்க ரொம்ப திறமையா உங்களை கவனிச்சுப்போம், எங்களை விட்டு நீங்க போகக்கூடாது, எங்க கஸ்டடியில தான் நீங்க இருக்கணும், அப்படி இப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பின்னாடி பல பேச்சு குரல்கள், தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றது இவர் காதுல விழுந்துருச்சு சோனம் வாங்சக் கார்ல. உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தலையாட்டிட்டு, போதும்பா நான் சீக்கிரமா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மெடண்டா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு குர்காவ்ல இருக்கு, ஹரியானால, அங்க கூட்டிட்டு போறதுக்கு இவரை எல்லாம் தயார் நிலையில வச்சுட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நடுவில் உடனே இவர் சோனம் வாங்சக் வந்து புரிஞ்சு போச்சு. 2 வாய்ஸையும் கேட்ட உடனே அவர் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டார். நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், இந்த மாதிரி என்னையே கவுத்துட்டாங்களே, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ உடனே என்ன பண்ணிருக்காருன்னா, மெதண்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. எதுக்காக இதெல்லாம் நடத்தப்பட்டது, ஏன் சார் இந்த சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலே வச்சுக்க கூடாதானா, இல்ல மெதண்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா தான் அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர்களுக்கு ஒரு மெசேஜ் போகும், இந்த பாரு சோனம் வாங்சக் உங்க கூட தான் இருக்காரு, நீங்க சொன்னபடி தனியார் மருத்துவமனைக்கு வந்து விட்டார், அவரை நம்ம தான் கவனிக்க போறோம், என்ன அவங்களுடைய பிளே புக் இருக்கு இல்லைங்களா, அது நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டாமா, அதுக்காக இவரை கொண்டு வந்தாங்க. அங்க கொண்டு வந்த உடனே எல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போ வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்யலை, நல்லா கவனிக்கணும் நம்ம. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு அறிக்கை விட்டார் சோனம் வாங்சக், நான் வந்து என்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா வன்முறையாளர்கள் எப்படி அதை கொண்டு போனாங்க அப்படின்னு பாருங்க, காரணம் வேணும் இல்லையா. சாதாரண அமைதியான போராட்டம், மாணவர்களுக்காக நீட்டுக்காக எடுக்கப்பட்ட போராட்டத்துல நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, நிறைய வன்முறையாளர்கள், சமூக விரோதிகள், நாட்டு பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள்லாம் உள்ள வந்துட்டு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது, அதனால நான் உண்ணாவிரதத்தை கைவிடுறேன்
எனக்கு இதுல உடன்பாடு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி உண்ணாவிரத்தை கைவிட்டாரு. கடைசியில ஜூஸை யாரு கொடுத்தாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னதுல யாருமே இல்லை. சோனம் வாங்சுக்கு ஜூஸ் கொடுத்தது JP நட்டா அவர்கள், முன்னாள் பாஜக தலைவர், அகில இந்திய தலைவர், இன்றைய மருத்துவ துறைக்கான அமைச்சர். அவரு தான் கொடுத்தார். இவர் எப்ப இந்த மாதிரி சொன்னாரோ நீங்க நம்பவே மாட்டீங்க. இம்ரான் மசூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ்ல ஒரு தலைவர் இருக்கார். ராகுல் காந்திக்கு ரொம்ப ரைட் ஹேண்ட். வேணுகோபால் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டுனா இம்ரான் மசூத் ரைட் ஹேண்ட். இல்ல இதுல ஏதோ மாத்தி வச்சுக்கோங்க, லெஃப்ட் ரைட் ஏதோ ஒண்ணு. அது மாதிரி அந்த இம்ரான் மசூத் வந்து சோனம் வாங்சுக் வந்து ஒரு ட்ரெய்டர், ஒரு துரோகி அப்படி இப்படின்னு பதிவு போட்டார். உடனடியாக பதிவு போடுறாங்க. நீங்க பார்த்துருக்கணும் அதெல்லாம். அன்னைக்கு நடந்த நிகழ்வுல நான் அப்படியே கண் குத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாம். ஸோ அவர் அந்த மாதிரி போட்டு சோனம் வாங்சுக் கண் அப்படின்னு திட்டி தீத்தாங்க. இவங்க ஆச்சா அபிஜித் தீப்கே வந்து இவர் பணம் வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிறவங்க வந்து இவர் விலை போய் விட்டார், துரோகி, அது இதுன்னு இருக்கிற எல்லா திட்டு வசவு எல்லாத்தையும் சோனம் வாங்சுக் மேல வச்சாங்க. அப்ப அவருக்கு இன்னும் கொஞ்சம் உறுதியாச்சு தன் மேல நடத்த இருந்த ஒரு துரோகத்தை அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு, தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணார். 26 நாட்கள் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், என்ன நீங்க சந்தேகப்படுறீங்க, நியாயமா உங்க பக்கத்துல இருந்தேன், உங்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய பாப்புலாரிட்டியை நான் அதிகப்படுத்தி கொடுத்தேன், என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாப்பண்ணான்னு திட்டி தீர்த்துட்டாரு எல்லாரும். இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, இனிமே உங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆக்சுவலா அவருக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் ஒன்றும் பெரிய ஒட்டும் உறவு கிடையாது. ஏதோ ஒரு பக்ரா அப்படின்னு ஹிந்தியில, அந்த மாதிரி அவரை கூட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். அவர் லடாக்ல அவருக்கு ஆள் பேரே தெரியாம. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் ஒன்றும் பெரிய பாப்புலர் லீடர், புகழ்பெற்ற லீடர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் லடாக் ரீஜனை சார்ந்தவர்ல ஒரு 10 லடாக்கி மக்கள் கூட அவருக்கு ஆதரவா வந்து அந்த ஜந்தர் மந்தர்ல உட்காரல, போராட்டத்துல ஈடுபடல. அப்பனா அவருடைய லட்சணம் என்னன்னு தெரியுங்க, ஒருத்தர் கூட வரலங்க. நிஜமா சொல்றேன், ஒரு 10 பேர் லடாக்ல இருந்து ஐயோ இவர் நம்ம மனுஷர் 25 நாளா உண்ணாவிரதம் இருக்காரு, பாவம் நம்ம போய் ஆதரவு கொடுப்போம்னு ஒரு லடாக் மனுஷன் அங்க வரல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவரை கழட்டி விட்டுட்டாங்க. அவருடைய ஆக மொத்தம் இதுல திருப்பி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் ஒரு உயிரிழப்பு தடுக்கப்பட்டு அந்த உயிரிழப்புனால ஏற்பட்டு இருக்கக்கூடிய வன்முறை தடுக்கப்பட்டு ஆட்சியும் காப்பாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுதான். அஜித் தோவல் வந்து இந்த இடத்துல மிக மிக பெரிய அளவுல பாராட்டியே ஆகணும். அவர் வந்து இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்துல. ஸோ அவர் அந்த மாதிரி ஆச்சு. இது தவிர நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இன்னும் சில தகவல்கள் இருக்கு. இந்த சோனம் வாங்சுக் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அவரை வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் NSAல தான் அவரை கைது செய்து ஜோத்பூர் அப்படிங்கிற ராஜஸ்தான்ல இருக்கு அந்த இடத்துல அவரை ஜெயிலில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அந்த ஜோத்பூர்ல அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, நல்ல அருமையான VIP ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு அவருக்கு புரிய வச்சாங்க. என்ன மாதிரி புரிய வச்சாங்கன்னா, நீ என்ன தலைகீழ நின்னாலும் அமெரிக்காவுக்கோ இல்ல சைனாவுக்கோ உளவு பார்த்து இங்க கலவரத்தை உண்டு பண்றதோ, வன்முறையை தூண்டி விடுறதோ, இந்த நாட்டை போட்டு கொடுக்கறதோ எதுவும் நடக்க போது கிடையாது. உனக்கு வயசாயிடுச்சு, உன் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு, தேச துரோக வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி 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 ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இதுல இருந்து இனிமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, நீங்க வந்து துரந்தர் படம் பாருங்க, 2ஆம் பாகத்தை பாத்தீங்கன்னா அதுல ஹம்சா அலி மசாரி அவரை வந்து உளவாளியா எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. மாதவன் தான் அஜித் தோவல் சார் ரோல் எடுத்து நடிச்சாரு. நான் 2 தரம் பார்த்தேன், தமிழ்லையும் பார்த்தேன், ஹிந்திலையும் பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன், சின்ன ஒரு டீவியேஷன் மாதிரி. எந்த அளவுக்கு அந்த படத்துல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹம்சா அலி மசாரி இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் காபூல் ஏர்போர்ட் போயிட்டு அங்கிருந்து கராச்சி ஏர்போர்ட்டுக்கு வருவார். அந்த பாஸ்போர்ட்டை காமிக்கும் போது நல்லா கவனிங்க, 26/11 அப்படின்னு அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். 26/11 எதை குறிக்குது? மும்பைல நடந்த தாக்குதலை குறிக்குது. சிம்பாலிக்கா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் ஹம்சா அலி மசாரி வராரு. அது ஒண்ணு ஆச்சுங்களா. அதே மாதிரி இன்னொரு பர்த்டே காமிச்சிருப்பாங்க. உசைன் பலூச் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அமெரிக்காவுக்கு கூட்டு போவார் சொல்லுவாங்க, துபாய் வழியா அமெரிக்கா போவார். ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து அவரை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அரசு அவரை தண்டனை கொடுக்கறதுக்கு. அவர் அதே மாதிரி பாஸ்போர்ட்ல பார்க்கும்போது 9/11 இருக்கும். அந்த அவருடைய டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 9/11 இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் படிச்சேன். அதை பத்தி
அந்த 9/11 எதை பத்தி காமிக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் இருக்குல்ல, அந்த தேதியை குறிக்குது. ரொம்ப அருமையான படம், முடிஞ்ச பாருங்க. சரி, இப்போ அது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சு, சக்கப்போடு போடுதான். 250 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அப்படிங்க. அந்த மாதிரி உளவுத்துறை என்னைக்குமே அட்வர்சரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நண்பராக மாற்ற பார்ப்பார்கள். அந்த மாதிரி தான் சோனம் வாங்சுக் மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது நான் படித்த தகவல்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்சு. ஒரு எனிமிய நண்பனாக்கு, துரோகிய நண்பனாக்கு, அந்த நண்பனை வச்சு இந்த நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல சதி திட்டங்களை வெளியில கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் நடந்தது. ஹம்சா அலி மதானி துரந்தர் படத்துல கைதியா இருப்பார், தூக்கு தண்டனை கொடுத்த கைதியா இருப்பார். அவரை தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வந்து உளவாளியா மாற்றுவாங்க. இதே மாதிரி கைதியா இருந்த சோனம் வாங்சுக் இப்ப இந்தியாவிற்கு உதவி செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் செஞ்சுட்டார். ஆல்மோஸ்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஜராசன் ஸ்டோரி மாதிரி தான் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் வந்து, ஏன்னா அவருக்கு தெரியும் என்எஸ்ஏலாம் உள்ள போனால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. ஸோ இது ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சோனம் வாங்சுக்கை உபயோகப்படுத்தி உள்ளார்கள் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான செய்தி. இது வெட்ட வெளிச்சமாலாம் வராது. நான் சில செய்திகளை படித்து அதன் மூலமாக தெரிந்து கொண்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு பண்ணுறேன், அவ்வளோதான். இதே மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றியும் சில தகவல்களை சொல்லலாம். இந்த தகவல் நமக்கு எதனால முக்கியமாக வருது அப்படின்னா, சோனம் வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரத்தை முடிச்சு கொண்டார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தாச்சு. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே என்ன சொல்றாருன்னா, நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். எதுக்கு தொடருவீங்க, என்ன காரணம்? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தொடருவோம். சரி, தொடருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், 22ஆம் தேதி காலையில பார்த்தா போராட்டத்தை கைவிடுறோம்னு சொல்லிட்டாரு. என்ன காரணமா இருக்கும்னு யோசிக்கணும் இல்லையா? இங்கதான் அதே காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த ஒருவர் மத்திய அரசுக்கு போட்டு கொடுத்துட்டார். டெல்லி போலீஸ்ல போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டார். டெல்லி போலீஸ் கமிஷனர் வந்து உயர் அதிகாரியா இருந்தவர் ஆச்சுங்களா. எதுனால போட்டார், அவர் பேரையும் நான் சொல்லிட்டேன், விஜேதா தஹியான்னு பேர். அவர் பேர். இந்த விஜேதா என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு, கொஞ்சம் சாப்பிட்றதுல அதிகமா ஆர்வம் உள்ளவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த அபிஜித் தீப்கே மற்றவங்கள்லாம் சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு, இவங்க எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்காங்க அப்படி. அதை சோனம் வாங்சுக்கே ஒரு தரம் கமெண்ட் அடிச்சிருக்காரு, நான் இங்க உண்ணாவிரத்துல செத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா ஜாலியா பர்கர் பீஸா அப்படின்னு தின்னுகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இதை தவிர மற்ற பழக்கங்களும் அவருக்கு இருக்குன்ற செய்திகள் எல்லாமும் வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காரு, இங்க போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த விஜயதா பசிக்குதுன்னு சொல்லிட்டு போய் பர்கர் சாப்பிட்டுருக்காரு. அதை வந்து ஒரு பெரிய செய்தியா ஊடகங்கள்ல வர ஆரம்பிச்ச உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவருக்கு ரோஷம் வந்துருச்சு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த விஜயதா தஹியாவை கட்சியிலிருந்து நீக்கி விட்டார். அவர் வெளியே தள்ளிட்டாங்க. அவருக்கு கோவம். அவரு இந்த விஜயதா தஹியா உடனே என்ன பண்ணிட்டாரு, 2 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள உணவுப் பொருட்களை மற்றும் கூட இருக்கிற ஐட்டங்கள், அதை நான் சொல்ல விரும்பல, அது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கங்க, வேணா ஒரு வார்த்தை சொல்றேன், டாஸ்மாக்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அதையெல்லாம் என்னோட கிரெடிட் கார்டுல நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு. இவங்க என்ன வந்து கிண்டல் பண்றாங்க, நான் பசிக்குதுன்னு சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூலா என்ன பண்ணிட்டாரு, அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள், எந்தெந்த நகரங்கள்ல போராட்டங்கள் நடக்க இருக்கு, இந்த மாதிரி பல தகவல்களை, ஏன்னா அவர் முன்னாடியே இந்த இன்னர் சர்க்கிள்ல இருந்திருக்காரு இல்லைங்களா, அதனால அவர் வந்து சில தகவல்களை கொண்டு போய் டெல்லி போலீஸ் கமிஷனர் கிட்ட சொல்லிவிட்டாரு. இது வந்து தெரிஞ்ச உடனே தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜந்தர் மந்தர்ல எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டது. இன்னொரு 2500 பாராமிலிட்டரி போர்ஸ் வேற வந்துட்டாங்க. இதெல்லாம் கொண்டு வரப்பட்டு அடைக்கப்பட்டு எல்லாரையும் தரவா என்கொயரி பண்ணுவோம் அப்படின்ன உடனே, இந்த நியூஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சு, நம்மளை பத்தி விஜயதா தஹியா சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, வேணாம்ப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நிறுத்தி கொள்கிறோம்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் கிளீனிங் பண்ண நடந்துகிட்டு இருக்கு. குப்பை லாரிலாம் வந்து குப்பையெல்லாம் எடுத்து விடும், கேவலமா இருக்கு, மகா கேவலமா குப்பையை போட்டு போயிருக்காங்க எல்லாரும். சமூக விரோதிகள் அவங்க என்ன இப்படியா தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் சில தகவல்களை, குறிப்பாக ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களை போன வீடியோவும் சரி இந்த வீடியோவும் சரி உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம். நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.